தமிழ்நாடு அரசியலில் நம்ம இப்போது விஜய் ஆட்சிக்கு முன் விஜய் ஆட்சிக்கு பின் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கிற சூழ்நிலை ஃப்யூச்சரில் வரலாம். முதலாக காசு இல்லாமல் அரசியல் நுழையலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண அரசியல். ஏற்கனவே ஸ்டாலின் கையில் அப்படியே சார் கொண்டு பண்ணுறத கூட்டணி அப்படியே கொண்டு இன்னொரு கையில் கொண்டு கொடுத்துட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். மறுபடியும் இவங்க கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைஞ்சு உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெறுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நாளைய தீர்ப்பு தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நாளைய தீர்ப்பு இன்றைய தொடக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸ்ட்ரெயிட்டாக பேசலாமா அரசியல் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, புதிதாக பதவியேற்றிருக்கும் தாவேக அரசின் 50 நாட்கள் கடந்து விட்டது. அவங்களோட செயல்பாடுகளை பற்றி ஒரு சின்ன விமர்சனம். ஸோ அவங்க செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ரெண்டு விதமாக நம்ம பிஃபோர் கிறிஸ்ட் ஆஃப்டர் கிறிஸ்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி தமிழக அரசியலில், இந்திய அரசியலில், மெயினாக தமிழ்நாடு அரசியலில் நம்ம இப்போது விஜய் ஆட்சிக்கு முன் விஜய் ஆட்சிக்கு பின் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கிற சூழ்நிலை ஃப்யூச்சரில் வரலாம். ஏன்னா அரசியல்னால் இப்படி தான் ஒரு கட்டமைப்பு இருக்கும், இப்படி தான் வட்டம், மாவட்டம், பகுதி அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும். அப்படிங்கிற அரசியல்னால் இவ்வளோ செலவு பண்ணணும், அரசியல்னால் இவ்வளோ பணபலம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உடைச்சி முதலாக காசு இல்லாமல் அரசியல் நுழையலாம், எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண அரசியல். ஸோ இதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இந்த டைமில் இதில் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் தாவேக அரசு மேலே. அவங்களோட செயல்பாடு, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, பெரிய அறிவுத்திறன் இல்லை, விசில் அடித்தான் குஞ்சுகள், அணில் குஞ்சுகள், சினிமா போஸ்ட் ஓட்டினவங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கமாக தள்ளி வச்சுக்கிட்டு செயல்பாடு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எல்லா விதத்துலேயுமே ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை ஃப்ரெஷர்ஸ் தான் வேணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு கம்பெனிக்கு போகும்போது ஜிஇடியாக எடுக்கிறாங்க, அவங்க தான் ஃபியூச்சரில் அசிஸ்டன்ட் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், ஜிஎம், விபின்னு மாறுறாங்க, ஒரு சிஓவாக கூட வர்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் படிப்படியாக ஒவ்வொரு இன்றைக்கி இருக்கிற எக்ஸாம்பிள் நம்ம மோடியாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக கூட இருக்கட்டும், அவங்களோட எடப்பாடி ஐயாவை கூட இருக்கட்டும், இப்படி எல்லாரோட வளர்ச்சியும் முதல் படியில் இருந்து தான் எல்லோரும் மேலே வந்திருப்பாங்க. ஸோ இதில் அவங்களால இப்போது தாங்கிக்க முடியாத வலி எண்ணம் அப்படின்னு சொன்னோம்னா, தூசுன்னு நினச்ச விஜய் இன்னைக்கு முதல்வர் சீட்டில் உட்காந்துட்டார். தமிழ்நாடு அரசியலை போட்டி போட்டு நமக்கு வாழ்க்கை இருக்குமா இல்லை அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே 15 வருஷம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னால மற்ற திமுக ஆப்போசிட்டாக இருந்தாங்க, அவங்களோட அரசியல் வாழ்க்கையாக போச்சு. மறுபடியும் ஒரு கேப் கிடச்சிது, வந்தாங்க, மறுபடியும் அம்மா அதை ஸ்டாண்ட் பண்ணி லாங் டேர்ம் கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் 2010 to 15 ஒரு 10 வருஷம் வீட்டில் உட்கார வச்சாங்க. இப்படி ஒரு கேப் விட்டு அவங்க வரும்போது ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட ஆனால் இப்போ வந்திருக்க ஒரு அமைப்பு, விஜயோட அமைப்பு, இன்னும் ஒரு 20 ஏன்னா அவரோட ஏஜ் கணக்கு பண்ணி போகும், இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு நல்லா ஏற்கனவே ஃபுல் மெஜாரிட்டியில் ஒரு 10 சீட்டு டிஃப்ரென்ஸில் வந்திருக்காங்க. இவரோட செயல்பாடுகள் இன்னும் கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு இருக்கும்போது இன்னும் அவரோட வளர்ச்சி மற்றும் அவரோட ஈடுபாடு, கட்சியோட வளர்ச்சி எல்லாமே ஒரு 20-25 வருஷம் ப்ரொஜெக்ஷனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான பேஸ்மெண்ட்டாக தான் இப்போதைக்கு தெரியுது. இதை அவங்க செங்கல் உருவுற மாதிரி டிஎம்கேவோட ஃபர்தர் செயல்பாடுகள் மூலமாக கட்சிக்கு ஏதாவது கெட்ட பேரோ அவப்பேரோ இல்லை அவங்களோட செயல்பாடுகளோ மாறினா மட்டும்தான் அதில் இருந்து நெகட்டிவாக போகிறதுக்கும் அடுத்த ஆட்சி வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைன்னா இதோட இப்போ இருக்க ஃபோக்கஸ் படி இதோட ஃபோர்காஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 20-25 இயர்ஸுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. கட்சி ஆரம்பிக்கும் போது பல விமர்சனங்கள் ஜென்ரலாக சொல்லுவாங்க, விமர்சனம் வந்தால் தான் வளர முடியும் அப்படின்னு. ஆனால் விஜய்க்கு வந்த விமர்சனங்கள் சாதாரண விமர்சனம் இருந்தாலும் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார். சினிமாவில் அவருக்கு வந்த விமர்சனம் முதல் டைலாக்காக அவரே சொல்லுவார் எப்போவுமே, அண்ணாமலை டைலாக்கு ரஜினி சார் பண்ண டைலாக் சொல்லி தான் சினிமாக்குள்ளே வந்தேன் அப்படின்னு. அப்புறம் யாரை சொல்லி டைலாக் வந்தாரோ அன்றைக்கி அவரோட மார்க்கெட்டை விட மேலே போயிட்டு தான் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 1000 முறை சொல்லலாம், அவர் தான் சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் வசூல் இன்றைக்கி அவரோட சார் ரஜினி சார் அரசியல் ஆரம்பிக்கும்போது பயந்த விஷயங்கள், நானும் அந்த மன்றத்தில் இருந்தது முன்னாடி, அந்த செயல்பாடுகளெல்லாம் கவனிச்சிருக்கேன். எப்படி இருந்ததுன்னா, ஒரு சைடு ஸ்டாலின் சாரை சொல்லுவார், 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சியை கையில் வச்சுட்டு பணபலத்தோட 2 ஜாம்பவான மீறி
கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. 2 பேரையும் மீறி அதில் ஒரு தீம் மியூசிக்லாம் போட்டு காணிப்பார் அந்த ஸ்பீச்சை பண்ணும்போது. அதெல்லாம் மீறி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் பார்த்து யோசிக்காமல் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்க ஸ்டைலு, மனதைரியம் இதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஸோ இதோட ஃபீட்பேக்கு இப்போ 50 டேஸில் என்ன அவரோட செயல்பாடு, அதை பற்றி தான் பேச போகிறோம். 50 டேஸ் செயல்பாடில் ஜென்ரலாக 50 டேஸுங்கிறது நியர்லி 1.5 மாதம் தான். இதில் அவர் பண்ண வேண்டியது பண்ணினது அப்படின்னு பார்க்கணும்னா மிக சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் ஃபஸ்ட்டு பண்ணது சிங்கப்பெண் திட்டம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த ஒரு 20 டேஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி பாலியல் வன்முறை, பாலியல் கொடுமை நடந்துட்டு இது வந்து ஒரு செட்பேக்காக என்னன்னு தெரியல, ஒரு கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருந்தது, தெரிஞ்சு நடந்ததா தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் பாருங்கள், அது அப்படியே இல்லை, படிப்படியாக குறைஞ்சிருக்கு. சிங்கப்பெண் திட்டம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை அந்த ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுங்கிற ஈகரன்ஸ் இப்போ குறைஞ்சிடுச்சான்னு தெரியல. ஸோ இனிமேல் எல்லாமே செயல்பாடாக மாறுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது, மகளிருக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது பார்ட்டி ஃபண்ட். மெயினாக தமிழ்நாட்டோட எல்லா மக்களும் பேசப்பட்டது. பார்ட்டியில் அவரோட கட்சி பிரச்சாரத்தில் கூட பேசுவார். 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடினார். அதுதான் மெயினாக தமிழ்நாட்டு மக்களோட இன்றைக்கி பார்வையில் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கி மொத்த ஸ்டேட்லாம் போகும்போது நம்மளோட ஸ்டேட் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட ஆட்சி பண்ணவங்களுக்கும் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் இருக்குது. பட் மக்கள் எதிர்பார்த்தது என்ன? உங்கள்கிட்ட கையில் பவர் இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்கள் என்ன வேணாலும் சம்பாதிப்போம், சினிமாவை எங்கள் கண்ட்ரோலில் வச்சுப்போம், அரசியலை எங்கள் கண்ட்ரோலில் வச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரே ஒரு எண்ணம் தான் தவறான. உங்களுக்கு தெரியுமா இல்லைங்க சார், நிறைய டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மக்களோட வெறுப்பு தான் இன்றைக்கி இவ்வளோ இதாக உங்களுக்கு வந்திருக்கு. மக்களோட வெறுப்பு தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆட்சியை பறி போகிறதுக்கான காரணமாக மாறியிருக்கு. இதை மீறி இப்போ நம்ம சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் இந்த 3 செயல்பாடு திட்டங்கள்லாம் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறையிலேருந்து வெளியில் வருது. அப்புறம் குதிரை பேரத்துக்கான நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. யார் எவ்வளோ தூக்குனா யார் யாரை தூக்குனா கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா வந்திருக்காங்க. எங்கே ஆப்போசிட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து முதல் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதுவே மாணிக்கம் தாகூர் பேசுகிறப்போ பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வலிமையாக அந்த 10 சீட்டு கேப்பு எல்லாருமே இந்த உள்ளாட்சி தேர்தலை நோக்கி தான் இவங்களோட பயணம் இருக்குது. ஸோ மறுபடியும் கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு எல்லோரும் வந்திருக்காங்க. யாருமே மக்களுக்காக சேர்ந்துருக்கோம் அப்படின்ற இதை கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு எதிர்பார்ப்பு அவங்க உள்ளாட்சி தேர்தலில் எதிர்பார்த்து தான் வராங்க. அப்போ தான் இருக்குது இவங்கள்ட்ட உள்ள கூட்டணி. ஏற்கனவே ஸ்டாலின் கையில் அப்படியே சார் கொண்டு பண்ணுறத கூட்டணி அப்படியே கொண்டு இன்னொரு கையில் கொண்டு கொடுத்துட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இப்போது இவங்களுக்குள்ள நடந்துக்கிற விதத்தில் தான் இவங்களோட ஃபர்தர் க்ரோத் இருக்குது தாவேக்காவோட. ஸோ அதை கையாளும் விதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் தலைமையிலேருந்து மறுபடியும் இவங்க கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைஞ்சு உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெறுங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை.